ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். பல பேர் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாக இந்த ஐபிஓ பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 10 மடங்கு, 20 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்குன்னு சொல்லி பல விதங்களில் வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து நம்ம இந்த நியூஸ் மூலமாகவோ இல்லை வீடியோஸ் மூலமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓனா என்ன, ஐபிஓ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இந்த ஐபிஓ மார்க்கெட்னா என்ன, இந்த ஐபிஓ எப்படி பார்க்குறது, இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி பண்ணுறதா இருந்தால் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளிஃபைடாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ செய்த வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஓ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே இப்போ நான் வந்து ஒரு 10 ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனி எனக்கு அவங்களோட ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக? பட் இன் ரியாலிட்டி அது நடக்காது. நம்ம இன்னொரு இன்வெஸ்டர் கிட்ட தான் இந்த ஷேர்ஸை நம்ம வாங்குவோம். அதாவது ஒரு இன்வெஸ்டர் ஆல்ரெடி அவங்க வச்சுருந்துருப்பாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங்ஸ், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை அவர் வந்து விற்பார் அண்ட் அந்த ஷேர்ஸை தான் நம்ம போய் வாங்குவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நான் அந்த கம்பெனியே வந்து முதல்ல அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுதுல ஸ்டாக் மார்க்கெட்டில், ஸோ அப்படி அந்த கம்பெனி முதல்ல வரும்பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடிய ஷேர்ஸை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இதை தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனி இனிஷியலாக அதாவது பப்ளிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போதில்லை, ஸோ பப்ளிக்காக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஓவில் நான் போய் ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்டேருந்து நான் டைரெக்டாக வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸை கொஞ்ச நாள் கழிச்சு நான் மார்க்கெட்டில் விற்கிறது வாங்குறது அப்படின்னு பண்ணுற எல்லாத்தையுமே செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் 2 மார்க்கெட் இருக்கும், பிரைமரி, செகண்டரி. அண்ட் பிரைமரியில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் ஐபிஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்படி ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 விதம் இருக்கும். ஒன்று, இனிஷியலாக வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக சில மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில மக்கள் அதை ஒரு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நம்ம 2 சினரியும் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்மில் சில பேர் இந்த ஒரு 10%, 20%, 50, 100, 150% அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லிஸ்ட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு அந்த அவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் விட்டுருப்பாங்க. ஆனால் அது உள்ள மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டே லிஸ்ட் ஆகும் போதே 150, 200 அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக சில பேர் உள்ளே வருவாங்க. அந்த சினாரியும் பார்ப்போம். அண்ட் ரெண்டாவதாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆகியிருந்த ஒரு ஐபிஓ, அது இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரி, பொதுவாக வந்து ஒரு ஐபிஓ வந்து உள்ள லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க செபி கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா டிஆர்ஹெச்பி, அதாவது டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ நம்ம இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த கம்பெனியோட டிஆர்ஹெச்பி அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கம்பெனியும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த அவங்களோட கம்ப்ளீட் டிராஃப்ட்டை வந்து இவங்க செபி கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த செபி வந்து அவங்களோட ரிப்போர்ட் அந்த செபியோட போர்ட்டலில் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. சிம்பிள், நீங்கள் ஹெச்டிபி எந்த கம்பெனி அந்த கம்பெனியோட பேரை போட்டு டிஆர்ஹெச்பி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு இது வரும். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் போகும்போது இன் அண்ட் அவுட் A to Z கம்ப்ளீட்டாக அது அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் யார், ப்ரொமோட்டர் யார், அந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 700 பக்கத்துக்கு இருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் கிட்டத்தட்ட 500 பக்கம் 600 பக்கம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வாசிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏதுங்கிற மாதிரி இன்னும் அவுட் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்க முடியும். ஒரு பெரிய புக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா அந்த டைமில் நம்ம இந்த சிட்டோகர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிட்டோகர் வெப்சைட்டில் போயிட்டு எந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் அந்த சிட்டோகர் வெப்சைட்டில் வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட கம்பெனி போய் பார்க்குறேன். அண்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ அந்த பேஜில் லாஸ்ட்டில் போகும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே தெரிய வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்ன, அந்த கம்பெனியோட ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன லைனில் நமக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 2007 ஆரம்பித்த கம்பெனி. இது ஒரு ரீட்டைல் ஃபோக்கஸ்டான ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ இதோட இது வந்து கைண்ட் ஆஃப் பிபிஓ சர்வீஸ் பண்ணுது. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களோட ஒரு சின்ன ஒரு சப்சிடரி கம்பெனி மாதிரி இவங்க ஒரு பிபிஓ சர்வீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரினா சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுறது, கலெக்ஷன்ஸ், இந்த ரோல்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சின்ன ஃபீஸ் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களால் இங்கே வந்து படிச்சுக்க முடியும். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த ஐபிஓட டைம் லைன்ஸ் எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜூன் 25லேருந்து 26. பொதுவாக ஒரு ஐபிஓ அப்படின்னா வந்து நமக்கு 3 நாள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் டே. ஸோ 3 நாளுங்க மாதிரி இப்போ இங்கே பார்க்கும்போது 25, 26, 27
27, அதாவது எல்லா நாளும் வந்து உங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் இந்த ஐபிஓ வந்து ஓப்பனிங்காக இருக்கும். 5 மணிக்கு வந்து கரெக்டாக 27ஆம் தேதி 5 மணிக்கு வந்து உங்களுக்கு ஐபிஓ க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் வந்து உங்களுக்கு அவங்களோட அலாட்மெண்ட்ஸும் உங்களுக்கு நடந்துடும். அண்ட் அடுத்த நாளே உங்களுக்கு யார் இருக்கலாம் அலாட்மெண்ட் ஆயிருக்குங்கிறது ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு மெயில். அந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு அடுத்த நாளே ரீஃபண்ட் உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு அன்றைக்கி அந்த அடுத்த நாளே வந்து உங்களோட ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும். ஸோ 25 27 முடியுது. அண்ட் வித்தின் ஒரு 4-5 டேஸ் வித் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த கம்பெனியோட உங்களுக்கு லிஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது நார்மல் இந்த பழைய கம்பெனி தான். இதோட பேசிக்காக ஒரு ஐபிஓ எப்படி பார்க்கணுங்கிறத பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ 3 நாள் வந்து இது லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் இதோட இஷ்யூ ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட முடியும். ஒரு லாட் சைஸ் வந்து எத்தனை லாட் சைஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்த முடியும். ஒரு லாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் அப்படின்னா அதிகபட்சம் 15,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஒரு வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ 15,000 டிவைடட் பை ஒரு ஷேர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 740 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 740க்கு எத்தனை ஷேர் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னா 20 ஷேர்ஸ் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே 20. ஸோ ஒரு லாட் இங்கே எல்லாமே லாட்ஸ் கணக்கில் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது 20,000க்கு நீங்கள் ஷேர் வாங்குறீங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு லாட்லேருந்து அதிகபட்சம் 13 லாட், அதாவது விச் மீன்ஸ் 2 lakhs 2 லட்ச ரூபாங்கிறத நம்மளோட மேக்ஸிமம் லிமிட். 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் அந்த 13 லாட்டை வேணால் வாங்கிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஒரு லாட் போடுங்க, இல்லை 5 லாட் போடுங்க, 10 லாட் போடுங்க, பட் அதிகபட்சம் 13 லாட் which is 2 lakhs. இப்போ இதே வந்து நீங்கள் ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸாக இருக்கீங்க, அதாவது ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாங்கிறது உங்களோட லிமிட். அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 14 லாட் வாங்க முடியும். 10 லட்ச ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 67 லாட்ஸ் வாங்க முடியும். அண்ட் பிக் ஹெச்என்ஐஸ் அப்படின்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்னாலே பேர்லேயே இருக்க மாதிரி ரொம்ப அதிக சொத்து படைச்சவங்க, லைக் 100 கோடி 200 கோடி 500 1000 இந்த மாதிரி பெரிய பெரிய காசுங்க இருக்கணும். அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போ பிக் இண்டிவிஜுவல்ஸ்ங்கிற 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ இவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து இவங்க ஃப்ரெஷ் கேபிட்டல் கம் ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது டோட்டல் இஷ்யூ வந்து மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 16 கோடி, இப்போ 3, 5, 7, ஸோ கிட்டத்தட்ட 16 கோடியே 89 லட்சம் ஷேர்ஸை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் கிட்டத்தட்ட 12,500 கோடி ரூபாய் வந்து அவங்க மக்கள்கிட்டேருந்து வந்து வாங்க போகிறாங்க. அதில் 2,500 கோடி ரூபாய் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூனா கம்ப்ளீட்டாக புது ஷேர்ஸை வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதே ஆஃபர் ஃபார் சேல், அதாவது இந்த ஆஃபர் ஃபார் சேல் தான் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு இருக்குது. இந்த 12,000 கோடியில் இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா இந்த கம்பெனியை ஆல்ரெடி அன்லிஸ்டட் அந்த மார்க்கெட்டில் வந்து சில பேர் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஷேர்ஸை இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அன்லிஸ்டடில் இருந்தது, இப்போ அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இதுதான் ஆஃபர் ஃபார் சேல்ன்றாங்க. அண்ட் இதோட வேல்யூ 10,000 கோடி, ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிறது வந்து 2,500 கோடி. இது ரெண்டும் சேர்த்து 12,500 கோடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இது வந்து போத் 2 NSE BSE ரெண்டுத்துலையுமே அவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் எவ்வளோன்னு இப்போ இங்கே பார்க்கும்போது QIB, அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த HNIs, இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ், இவங்களுக்கு எவ்வளோ இந்த ஓவரால் 100%ல் அந்த 16 கோடியே 89 லட்சம் அந்த ஷேர்ஸ் அவ்வளோ இல்லை, 44% கிட்டத்தட்ட 45% வந்து இந்த QIB அவங்களுக்கு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது போயிடும். இப்போ நெக்ஸ்ட் 13.5% வந்து இந்த HNIஸ்க்கு அவங்களுக்கு போயிடும். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 31% நமக்காக அலோகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுவாங்களே அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து நியர்லி 0.16% வந்து அவங்களுக்கான ஷேர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 2,70,000 ஷேர்ஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்டில் அவங்க அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க வந்து HDFCயில் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு 10% தனியாக அலோகேட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த செக்மெண்ட்டில் அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரீட்டெயில்ஸ்க்கு வந்து 2 to 10 lakhs 10 லட்சத்துக்கு மேலே HNI இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல்ஸ், ஸோ கடந்த 3 வருஷத்தில் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது 25ல் வந்துச்சு. ஸோ 23, 24, 25 அந்த 3 வருஷத்தோட மார்ச் மாதம் அந்த வருஷம் முடியல அதோட பார்க்கும்போது அதோட சொத்து மதிப்பு, ஸோ இது வந்து 70,000 கோடி 92 இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராஜுவலாக நல்லபடியாக வளர்ந்துருக்கு சொத்து. அதோட டோட்டல் இன்கம் எப்படி வளர்ந்துருக்கு, அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போக கடைசியாக கையில் எவ்வளோ பணம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பணம், அப்புறம் எபிட்டா, நெட்வொர்த், டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கடன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடனும் அவங்களுக்கு ஏறிட்டே இருந்திருக்கு. 54, 74, 87,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கடனும் அந்த கம்பெனிக்கு ஏறிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த
டீட்டெயில்ஸும் உங்களால் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் கடைசியாக பார்க்கும்போது அதோட ROE என்ன, டெப்ட் ரேஷியோ, அதாவது எவ்வளோ அவங்க கடன் வச்சிருக்காங்க, அந்த ஈக்விட்டிக்கு ப்ரொபோஷனாக, புக் வேல்யூ என்ன, P என்ன, EPS என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக A to Z உங்களோட கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் IPO டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் IPO மார்க்கெட் அப்படி எடுத்தீங்கனால இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு IPO பற்றி புரிஞ்சுக்க, ஒரு IPO ஒரு கம்பெனியோட IPOவோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போது IPO நீங்கள் அதிகமாக ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கடந்து வந்திருப்பீங்க. IPOவில் 2 IPO இருக்குது. ஒன்று மெயின் போர்டு, இன்னொன்று வந்து SME IPO அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இங்கே நான் காட்டுறேங்க பாருங்கள். இப்போ ஆல் IPOஸ்க்குள்ளே நீங்கள் இந்த IPO இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இப்போ IPOன்னு பார்க்கும்போது எல்லா கம்பெனியோட IPOயும் காட்டும். அப்படி வரும்போது 2 விதமான IPO வரும். ஒன்று மெயின் போர்டு, இன்னொன்று SME. இது இந்த ஆல் IPOஸ்லேயே இந்த மெயின் போர்டு SMEன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிச்சும் காட்டும் வேணும்னா. இல்லாட்டி நீங்கள் ஆல்லையும் போகலாம். மெயின் போர்டு அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய கம்பெனிஸாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகிறவங்க. இப்போ SME அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்போது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் லைக் ஒரு 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி SME அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸில் போகும்போது நீங்கள் அந்த மாதிரி செக்மெண்ட்டையும் நீங்கள் பண்ணலாம். பட் என்னென்னா மெயின் போர்டை விட SME IPOs அது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக கொஞ்சம் ரிஸ்க்கு. அண்ட் இதோட பேசிக் அலாட்மெண்ட்டே, அதாவது பேசிக்காக அதோட லாட் சைஸ் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி இருக்கும். இப்போ இந்த SMEயில் நம்ம மெயின் போர்டில் எப்படி சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு லாட் சைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி மெயின் போர்டு SME IPOs உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கேயும் பாருங்கள் SME IPOஸில் நான் வந்து ரேண்டமாக ஒரு IPO எடுக்கிறேன். இப்போ செலோ ராப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறேன்னா அதுலேயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பட் பேசிக்கே பாருங்கள், இப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டைல் மினிமமே அவங்க வந்து 2 லாட் அந்த மாதிரி வாங்கலாம். ஒரு லாட் அந்த ஒரு 2 லாட்டோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 2,65,000 ரூபா. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மினிமம் 2 லாட் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்க முடியுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு வேறுபடும். பட் கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்ச ரூபா உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு IPO பற்றி ஒரு நல்ல பேசிக் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போது நான் வந்து IPO அப்ளை பண்ணணும், பட் எனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, லைக் Zerodha, Upstockல, Growல இந்த மாதிரி நான் பல இடங்கள் வச்சிருக்கேன். ஸோ மல்டிபிள் டிமேட்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு, அப்ளை பண்ணாதவங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. பட் செபியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பேன் கார்ட்லேருந்து ஒருத்தர் ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு பேன் கார்டு, ஒரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எத்தனை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லாட் என்னவோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வேறு டிமேட்லேருந்து உங்களால் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பாயிண்ட். சரி, இப்போ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அந்த IPO கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒரு 1000 ஷேர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 1000 ஷேர் வாங்கிறதுக்கு ஒரு 1000 பேர் வராங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒவ்வொரு ஷேருங்கிற மாதிரி கொடுத்துடலாம். பட் அந்த 1000 ஷேருக்கு 2000 பேர் உள்ளே வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1000 பேருக்கு எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? பாதி ஷேர் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த 2000 பேர் அப்படின்னா 1000க்கு 2000 பேர்னா அப்படியே டபுள் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி வந்து பாதின்னு குறைஞ்சிருச்சு. அதனால் இது எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு குலுக்கல் முறை தான். ஸோ சில நேரங்களில் 1000க்கு 1000 பேர் வரலாம், 2000 பேர் வரலாம். சில நேரங்களில் 10,000 பேர் வந்து நிற்பாங்க. 1000 ஷேருக்கு 10,000 பேர் வந்து நிற்பாங்க. அப்படின்னா 10 பேருக்கு, அதாவது 1:10 ரேஷியோவில் வந்துடுவாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஒரு பேருக்கு தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ப்ராபபிலிட்டியே. ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இது கம்ப்ளீட்டாக குலுக்கல் முறை மட்டும்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி IPOவில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஒரு IPO வந்து லைவாக அப்ளை பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். IPO வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே upstock.com சொல்லிட்டு /IPO இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன IPOலாம் வந்து இப்போ ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டுறது. அப்கமிங்கு, அப்புறம் இப்போ எந்த IPO ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம NSDL வந்து IPO வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்து 1st of August. ஸோ அன்றைக்கி வந்து இந்த IPO ஓப்பனில் இருக்குது. 30 ஜூலைலேருந்து 1st of August. பொதுவாக 3 நாள் ஓப்பனிங்கில் இருக்கும் எல்லா IPOவும். அந்த IPOட இஷ்யூ வேல்யூ 4000 கோடி கிட்ட. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் 760லேருந்து மேக்ஸிமம் 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷனும் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இது 3வது நாள், லாஸ்ட் நாள். இன்றைக்கி 5 மணியோட இப்போ டைமிங் க்ளோஸ் ஆகிடும் இந்த IPO. ஸோ இப்போ வந்து அது கிட்டத்தட்ட 8.8 டைம்ஸ் வந்து அது வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்ற IPOஸ் இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஓப்பனில் போனால் என்னென்ன IPOஸ்லாம் இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ NSDL மாதிரி இங்கே லோட்டஸ் டெவலப்பர்ஸ், MBN இன்ஜினியரிங் இது எல்லாமே. அண்ட் இப்போ பார்த்தா இப்போ லோட்டஸ்லாம் பார்த்தா நியர்லி 16 டைம்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதாவது நம்மளோட ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒரு அப்ளிகேஷன் இங்கே 16 அப்ளிகேஷன்ஸோட காம்படேட் பண்ணும். ஸோ இதில்
குலுக்கல் முறையில் எந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த MBA இன்ஜினியரிங் பார்த்தா அது 8 times சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது அவங்க கேட்குறதே பார்த்தா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 650 crores 650 கோடி தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க அதுக்கு 8 மடங்கு பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்புறம் என்னென்ன IPOs வந்து அப்கமிங் IPOஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னது IPOஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ கடைசியாக முடிஞ்ச IPOs இப்போ இதெல்லாம் பார்த்தா வந்து இன்றைக்கி அலாட்மெண்ட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லக்ஷ்மி இந்தியா இந்த IPOலாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அலாட்மெண்ட்டே ஆகிடுச்சு. ஸோ இந்த IPO வந்து டிமேட் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்போ லிஸ்ட் ஆகுது, அண்ட் இது எத்தனை டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கலாம் நம்ம பார்க்க முடியும். இங்கே ஆதித்யா இன்ஃபோடெக் அந்த IPO பார்த்தா கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து அது வந்து அந்த IPO வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க முடியும். எந்த IPO லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது நம்ம ஆலில் போயிட்டு இப்போ நம்ம இந்த NSDL IPO வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எனக்கு கேன்சல் காட்டுதுன்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணேன், அதனால் அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு சும்மா டெமோக்காக நான் வந்தேன். அதனால் எனக்கு காட்டுது யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ நான் இப்போ உள்ளே போயிடுறேன். உள்ளே போனோன்னா நமக்கு NSDL IPO பற்றி டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில் எல்லாமே இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் அப்ளிகேஷன் வந்து ஒன்று கேன்சல் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி காட்டுது. ஸோ நான் மறுபடியும் இப்போ உங்களுக்காக லைவில் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணி காட்டுறேன். அண்ட் இதோட க்ரோத் ரேட் என்ன அப்புறம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது அப்ஸ்டாக்கில் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜில் ஒவ்வொரு மாதிரி உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு லாட் வேணும்னா இங்கே 18 போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ரீட்டைல் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா இருக்கணும் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 2 லாட் வேணும்னா ஜஸ்ட் இதை ப்ளஸ்ன்னு கொடுத்தா இப்போ 2 லாட்டாக மாறிடும். பாருங்கள், ஒரு லாட்டுக்கு 18 ஷேர்னா இப்போ 2 லாட்டுக்கு 36 ஷேர். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அண்ட் இருந்துட்டு இங்கே வந்து நம்ம இப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட UPI ID என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட இப்போ கூகுள் பேவோ இல்லை நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களா அந்த UPI ID நீங்கள் போட்டு இங்கே சேவ் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே வந்து பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் போய் இது அப்ளை ஆகிடும். இது அப்ளிகேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு நம்மளோட ஜிபேல வந்து கூகுள் பேல நமக்கு ஒரு ரிக்வஸ்ட் வரும். அந்த ரிக்வஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னு இது மேண்டேட் கூகுள் பே அப்ரூவல். அது ஒன்ஸ் நீங்கள் அங்கே அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் நெக்ஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு 4ஆம் தேதி போல் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருந்ததுன்னா இதில் வரும். அப்படி இல்லைன்னா இல்லை அலாட்மெண்ட் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துடும். உங்களுக்கு வேணும் நீங்கள் எப்போனாலும் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்க முடியும். இங்கே போனீங்கன்னா பாருங்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. அதோட டைம் லைனு அப்புறம் அப்ரூவ் ஆச்சா இல்லையா அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். A to Z IPO மார்க்கெட்டை பற்றி A to Z உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்பவே லென்த்தியாக போயிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து பயனடையட்டும். ஸோ இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.